டிவிகே அப்படிங்கிறது முதல் முறையாக இந்த 2026 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் களம் எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரியான ஒரு போட்டிகள்ல இது நிலவும்? கண்டிப்பாக நம்ம திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி அமைப்பு, அ உதயநிதி அவர்களுடைய பிறந்த தேதி அமைப்பு எல்லாமே ம். விஜய் அவர்களுக்கு டஃப் குடுக்குற மாரி ஈக்குவலி பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. அ மக்களுடைய ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸு, சீனியர் மோஸ்ட் பீப்பிள் எல்லாருமே வந்து என்னதான் விஜய் அவர்களுக்கு பிடித்திருந்தாலும், அரசியல் வேறு, சினிமா வேறுன்னு இருக்கக்கூடிய கொள்கை உடையவர்கள் இருக்க தான் செய்றாங்க. ம். அவங்களுடைய ஓட்டு எல்லாமே பாரம்பரியமாக ஓட்டு போடக்கூடியவங்க அந்த கட்சிக்கு தான் போடப் போறாங்க. இதுல ஒரு முரண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த அ ஆளுங்கட்சியை அல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து விஜய் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறாரோ, அவங்களுக்கே தான் அவர் ஃபேவர் பண்ணி தர்றாரு அவர அறியாம. ஓட்டு ஓகே. வந்து பயங்கரமா பிரியும். விஜய் ம். அவர்கள் ம். களத்திற்கு வருவதனால. ஆனா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த அரசியல் சூழல் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ ஏடிஎம்கேல ஒரு வேள ம். விஜய் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, நிச்சயம் அது வந்து ஒரு பெரிய பலத்த அடியை டிஎம்கேக்கு குடுக்கும். ஓகே. அப்போ வந்து எல்லாமே தலைகீழா இவங்களுக்கு ஃபேவரா விஜய் அவர்களுக்கும், ம். ஏடிஎம்கே அவர்களுக்கும் ஃபேவராக மாறும். அப்படி இல்லன்னா, இன்னொரு ஒரு பெரிய ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல நம்ம உட்டோப்பியால ஒரு ட்ரீம் லேண்ட்ல வாழும்போது, ஓகே. ஒரு நிகழ்ற மாரி ஒரு அஜித் குமார் திடீர்னு விஜயோட கைகோத்து வந்து நின்னார்னா, அவங்க ஜெயிப்பாங்க. ஓ. அதுதான் சூழ்நிலையா இருக்கும்.